ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, முல்லைப்பூ செடி வந்து மாடிக்கு போயிடுச்சு அப்படின்னுட்டு. இப்படி தாங்க அங்கே பூத்து கிடக்கும். ஃபுல்லும் பிள்ளைகள் தான் பறிப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கடையிலேருந்து சீக்கிரமே வந்துட்டேன். அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னோடனே எப்படியும் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமாக வடை போட்டுட்டு, வடை எல்லாம் பருப்போட உளுந்தோடெல்லாம் போட்டுட்டு ஸ்வீட்டும் போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்னா அது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது, நம்ம போய் பூ பறிச்சிரும் அப்படின்ட்டு பறிக்க வந்தேன். இதில் என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பெரிய பெரிய வண்டு மாதிரி நிறைய இருக்குது. பூ பறிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மழைலாம் ரொம்ப பெஞ்சுதுன்னா மொட்டை மாடிக்கு பிள்ளைகளோட நான் அனுப்ப மாட்டேன். அதனால் சில நேரம் என்னென்னா பூ அப்படியே தான் இருக்கும். இப்போ நேற்றுலாம் பூவே பறிக்கலை, அப்படியே கிடக்குது பாருங்கள், விரிஞ்சு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து பூவெல்லாம் பறிச்சிட்டேன், சாமி கும்பிடணும்ல, அதுக்கு வந்து பறிச்சாச்சு. இந்த பர்பிள் கலரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, ஒரு பூச்செடி வேணுங்க எனக்கு தெரியலை அப்படின்ட்டு, அந்த மொட்டு அங்கங்கே கிடக்குது பாருங்கள். மேலே வந்து பெரிய பெரிய பூவாக வந்து உங்களுக்கு பூத்து கிடக்குது. இது வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பூ இருந்தது. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் ஓரளவு பறித்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து கடையிலேருந்து கால் பண்ணிட்டாங்க, 2வது வடை போடுறதுக்கு வா அப்படின்னு. அதனால் ஓரளவு பறிச்சிட்டேன். இதுதான் அந்த பர்பிள் கலர் பூன்னு பாருங்க. மொட்டு வந்து நல்லா அழகாக கூம்பு மாதிரி மொட்டு வரும். பூ வந்து இப்படி தான் வரும். இது காலையிலே விரிஞ்சிருமா, கொஞ்சம் வாடிடுச்சு. அதனால் ஓரளவு பூவை பறிச்சுட்டு அதில் கிளம்பிட்டேன் நான் கடைக்கு. ஒரு மோஸ்ட்லி ஒரு 2 முழம் வந்துடும், 1.5 முழமாவது வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு 1 முழம் அளவுக்கு நான் பறித்தேன். நிறைய மொட்டு இருக்குது. அது கொஞ்சோண்டுலாம் இல்லை. நாங்கள் வந்து கரெக்டாக அது பூ வர 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 நொடிச்சு 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 விட்டு விட்டு நிறைய கொப்பு பூரா கிளை பூரா பூவாக ஆரம்பிச்சிட்டு, நல்ல பூ டெய்லி சாமிக்கு நல்ல குளிர்ச்சியாக நிறைய போட்டு விட்டுருவோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன பாருங்கள், பூவும் நல்ல பெரிய பெரிய பூவாக நல்லா திரட்சியாக நல்லா வளர்ந்துருக்கு. டெய்லி பிள்ளைகள் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. என் பையனும் என் பொண்ணும் போய் மாடியில் போய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ கிடக்கு. எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.